ஒரு குறும்புத்தனமான சிறுவன் பள்ளிக்கு சென்று சரியாக படிக்கவில்லை. பிற மாணவர்களோடு குறும்புத்தனம் செய்து சண்டை போடுவான். இவனுடைய குறும்பு நாளுக்கு நாள் அதிகரித்தது. சக மாணவர்கள் அவனால் மிகவும் அவதிப்பட்டனர். இறுதியில் அவர்கள் ஆசிரியரிடமும் அதிபரிடமும் இவனை பற்றி முறைப்பாடு செய்ய தொடங்கினர். இறுதியில் பள்ளி நிர்வாகம் அந்த சிறுவனின் அம்மாவிற்கு ஒரு கடிதம் அனுப்பியது. அம்மா அந்த கடிதத்தை வாசித்து அமைதியாக கண்ணீர் வடித்தாள். அதை பார்த்த சிறுவன் முதல் முறையாக மனதில் ஏதோ உணர்ந்தான். அம்மா, அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது? நீ மிகவும் புத்திசாலி. உன் திறமைக்கு ஏற்ற ஆசிரியர்கள் இங்கு இல்லை. நீ இவ்வளவு திறமையானவன். நான் தான் உன்னை வீட்டிலேயே படிப்பிக்க வேண்டும். அதனால்தான் இனி பள்ளி கண்டுவந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை கேட்ட சிறுவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். நாட்கள் இப்படியே கடந்து போனது. அறிவன் பேப்பே. அவன் வீட்டிலே கற்றுக்கொண்டு வளர்ந்தான். அந்த குறும்பு சிறுவன் பின்னர் உலகம் போற்றும் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆனான். ஒரு நாள் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் தனது ஆராய்ச்சி நிலையத்தில் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் கை தவறி ஒரு பழைய இரும்பு பெட்டி திடீரென கீழே விழுந்தது. கீழே விழுந்த அந்த பழைய இரும்பு பெட்டியிலிருந்து ஒரு பழைய கடிதம் வெளியே தெரிந்தது. ஆர்வத்துடன் அதை எடுத்தார். விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் மெதுவாக அந்த கடிதத்தை வாசிக்க தொடங்கினார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, உங்கள் மகன் படிப்பவன் இல்லை, அவன் மாணவர்களுக்கு பிரச்சனை செய்கிறான். அதை வாசித்த விஞ்ஞானி எடிசன் அதிர்ச்சியில் நின்றார். அந்த கடிதத்தை முழுமையாக வாசித்த போது விஞ்ஞானி எடிசன் ஒரு அதிர்ச்சியான உண்மையை உணர்ந்தார். அது வேறு எதுவும் இல்லை, அவர் சிறுவரை திறமையற்றவன் என்று கூறி பாடசாலையிலிருந்து நீக்கியிருந்தது. பள்ளியே வேண்டாம் என்று நீக்கப்பட்ட ஒரு சிறுவன் அந்த ஒருவர் எப்படி உலகம் போற்றும் விஞ்ஞானியானார்? தாமஸ் ஆல்வா அம்மாவின் நம்பிக்கை அந்த ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்றியது. இப்போது புரிகிறதா அம்மா என்பதின் உண்மை அர்த்தம்?